ஹாய், வெல்கம் டு அபி எஜுகேஷன். போன வீடியோவில் நம்ம நவுனை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வெர்பை பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் வெர்ப்? த வேர்ட் that describes an action is called verb. வெர்புன்னா வினைச்சொல், செயலை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல். How to recognize a verb? நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்ஷன், மென்டல் ஆக்ஷன், ஸ்டேட் ஆஃப் பீயிங். நம்ம ஃபிசிக்கல் ஆக்ஷன் எடுத்தால் ஸ்விம் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஈட் சாப்பிட்றது, பேசுறது, தூங்குறது, வாக் பண்ணுறது, பார்க்குறது, கேட்குறது, ஜம்ப் பண்ணுறது, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்ஷன் எல்லாம் வெர்பு, செயலை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி மென்டல் ஆக்ஷன், திங்க் பண்ணுறது, கெஸ் பண்ணுறது, கன்சிடர் பண்ணுறது. இந்த ஃபிசிக்கல் ஆக்ஷனும் மென்டல் ஆக்ஷனும் செயலை குறிக்கக்கூடிய சொல்ல வரும். அது இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு ஒன்று இருக்குது. அதாவது நிலையை குறிக்கக்கூடிய, தன்மையை குறிக்கக்கூடிய சொல்லும் வினைச்சொல் தான். இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்ஷனுக்கும் மென்டல் ஆக்ஷனுக்கும் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஆக்ஷன், ஐ டீச் யூ கிராமர். நான் உங்களுக்கு கிராமர் டீச் பண்ணிகிட்ருக்கேன். டீச்ங்கிறது ஒரு செயல். அதே மாதிரி யூ லேர்ன் கிராமர், நீங்கள் கிராமர் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது ஒரு செயல். டீச், லேர்ன் ரெண்டுமே வெர்பு. வி வென்ட் டு தி மார்க்கெட், வென்ட்ங்கிறது வெர்பு. இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்ஷன். மென்டல் ஆக்ஷன் பார்த்தா ஐ நோ தி ஆன்சர். நோங்கிறது மென்டல் ஆக்ஷன், அது நோங்கிறது வெர்பு. டிசைடட்ங்கிறது மென்டல் ஆக்ஷன் வெர்பு. திங்க்ங்கிறது மென்டல் ஆக்ஷன் வெர்பு. இப்போ ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்பில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப்? ஸ்டேட் வேர்ப்ஸ் டெஸ்கிரைப் ஸ்டேட்ஸ் நாட் அன் ஆக்ஷன். இது செயலாக இல்லாமல் ஒரு நிலையை, தன்மையை குறிக்குது. இப்போ இட் இஸ் ஸ்கூல், அது ஒரு தன்மையை குறிக்குது. வி ஆர் ஹாப்பி, அது நிலையை குறிக்குது. இட் இஸ் அன் அம்பல்லா, அது ஒரு நிலை. ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், அது ஒரு நிலை. இட் இஸ் ரிலேட்டட் டு பி வெர்ப். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். இது எப்போவுமே பி ரிலேட்டட் வெர்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெர்பில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனுங்கிறது ஐ, வி, நான், நாம். ஐங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், விங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். செகண்ட் பர்சனுங்கிறது யூ. யூவுக்கு நம்ம நீ, நீங்கள் ரெண்டுமே சொல்லலாம். ஸோ நீங்கிறது சிங்குலர், நீங்கள்ங்கிறது ப்ளூரல். ஆனால் இங்கிலீஷில் யூ அந்த ஒரு வேர்டு தான் இருக்குது. ஸோ செகண்ட் பர்சன் சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுமே யூ. தேர்ட் பர்சன் ஹீ, சி, இட் மூணுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். தேங்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்சிட்டிவ் வெர்சஸ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன? நம்ம தமிழில் படிச்சிருப்போம், செய்யப்படு பொருள் குன்றா வினை. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னா செய்யப்படு பொருள் குன்றிய வினை. இது ரொம்ப ஈஸி தாங்க. டிரான்சிட்டிவ் வெர்ப்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் இஸ் ரிக்வயர்ட். ஆப்ஜெக்ட் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் வெர்ப். ஆப்ஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை. வாட் ஃபார்ம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சா அங்கே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சி ரீட்ஸ் தி புக். சி ரீட்ஸ் வாட்? தி புக். ஸோ தி புக்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டிரான்சிட்டிவ் வெர்பில் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அலெக்ஸ் சென்ட் தி லெட்டர். அலெக்ஸ் சென்ட் வாட்? தி லெட்டர். ஸோ இங்கே டிரான்சிட்டிவ் வெர்ப் சென்ட்ங்கிறது. லீ பிளேடு தி பியானோ. லீ பிளேடு வாட்? தி பியானோ. She eats fruit. She eats what? Fruit. நம்ம வாட் ஃபார்ம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும் போது அது வர்றது ஆப்ஜெக்ட். ஸோ இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது. ஹி ரேன். இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், ரேனுங்கிறது வெர்ப். ஸோ இங்கே ஆப்ஜெக்டே இல்லை. த பேபி இஸ் ஸ்லீப்பிங். த பேபிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் ஸ்லீப்பிங்கிறது வெர்ப். இங்கேயும் ஆப்ஜெக்ட் இல்லை. ஐ வேக் அப் அட் 6 AM. இதில் வேக்கப் வெர்பு. எத்தனை மணிக்கு எந்திரிச்சான்னு தான் கேட்க முடியும். வாட் ஃபார்ம், என்ன, யாரை, எதைன்னு கேட்க முடியாது. கேட்டால் அதுக்கு ஆன்சர் வராது. எத்தனை மணிக்குன்னு கேட்டால் தான் 6 மணின்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ இது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். வி ட்ராவல்டு டு லண்டன். எங்கேன்னு கேட்டால் தான் லண்டன்னு சொல்ல முடியும். வேர், இங்கே வாட் ஃபார்ம் அந்த இதுக்கு ஆன்சர் வந்தால் தான் உங்களுக்கு அது ஆப்ஜெக்ட்.
ஸோ இதுவும் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இப்போ உங்களுக்கு டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் என்னன்னுங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெயின் வெர்ப் ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப்னா ஐ கோ டு ஸ்கூல், கோங்கிறது மெயின் வெர்ப். ஐ பிளே ஃபுட்பால், பிளேங்கிறது மெயின் வெர்ப். ஐ வாட்ச் டெலிவிஷன், வாட்ச்ங்கிறது மெயின் வெர்ப். ஐ ஈட் மேங்கோ, ஈட்ங்கிறது மெயின் வெர்ப். ஐ ஸ்லீப் வெல், ஸ்லீப்ங்கிறது மெயின் வெர்ப். ஆக்சிலரி வெர்ப்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஹெல்பிங் வெர்ப். நம்மளோட மெயின் வெர்போட ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதுக்கு முன்னாடி வரும். ஸோ அதனால ஹெல்பிங் வெர்ப்னு இன்னொரு பேர் இருக்கு ஆக்சிலரி வெர்புக்கு. ரைட் சைடில் பாருங்க, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். இதில் ஆம் இருக்குல்ல, அதான் ஆக்சிலரி வெர்ப். த பேபி இஸ் கிரையிங், இஸ்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஐ வில் பிளே வெல், வில்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஹாவ்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். தே ஆர் ஈட்டிங், ஆர்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப். இப்போ ஆக்சிலரி வெர்ப் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். பி ஃபார்ம் வெர்ப். ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் இஸ் ஆர், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் வேர். அந்த பி ஃபார்மில் இருக்கிற வெர்ப் வந்து ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் அந்த மாதிரி வரும். ஹேவ் ஃபார்ம் வெர்ப். ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் ஹேஸ், பாஸ்ட் டென்ஸில் ஹேட். ஹேவ் ஃபார்மில் வந்து ஹேவ் ஹேஸ் ஹேட் அந்த மாதிரி தான் ஆக்சிலரி வெர்ப் வரும். டூ ஃபார்மில் பார்த்தா டூ டஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸில் டிட். வில் ஃபார்மில் பார்த்தா வில் ஷால் அந்த மாதிரி ஆக்சிலரி வெர்ப் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் வெர்ப் அண்ட் இர்ரெகுலர் வெர்ப். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ பேஸ் ஃபார்மில் பிளேங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வரும்போது பிளேடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரும்போதும் பிளேடு. பேஸ் ஃபார்மில் வாக்ங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வாக்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் வாக்டு. பேஸ் ஃபார்மில் லவ்ங்கிற வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் லவ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் லவ்டு. இந்த மூணும் பிளே, வாக், லவ், இந்த மூணும் பாருங்க ரெகுலர் வெர்ப். எப்படின்னா பிளேடு பிளேடு, அதாவது பாஸ்ட் டென்ஸ்லையும் பிளேடுன்னு இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் பிளேடுன்னு இருக்கு. அதே மாதிரி வாக் அந்த மாதிரி தான், பாஸ்ட் டென்ஸ்லையும் வாக்டுன்னு இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் வாக்டுன்னு இருக்கு. அதே மாதிரி லவ் அதே மாதிரி இருக்கு. அதாவது ஈடியோட வர்ற வெர்ப் வந்து, அதாவது பாஸ்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஈடியோட வர்றது ரெகுலர் வெர்ப். நெக்ஸ்ட் பாருங்க சிங். சிங்ங்கிற பேஸ் ஃபார்மில் இருக்கிற வெர்ப் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது சாங்ன்னு மாறிடுச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சங்ன்னு மாறிடுச்சு. ஸோ இது இர்ரெகுலர் வெர்ப், அதாவது ஈடியோட இல்லாமல் வேற மாதிரி வருது. ஈட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸில் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஈட்டன். ஸோ இந்த ஃபார்மும் இர்ரெகுலராக இருக்கிறனால இர்ரெகுலர் வெர்ப். ஃப்ளை, ஃப்ளைங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஃப்ளூ, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ளோன். ஸோ இதுவும் இர்ரெகுலர் வெர்ப். ரைட், பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். ஸோ இதுவும் இர்ரெகுலர் வெர்ப். இந்த மாதிரி ரெகுலர் ஃபார்மில் வராமல் ஈடியோட வராமல் இர்ரெகுலராக வரும்போது அது வந்து இர்ரெகுலர் வெர்ப்னு நம்ம சொல்வோம். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாடல் வெர்ப்ஸ். கேன், குட், மே, மைட், சுட், மஸ்ட், ஹாவ் டு, இதெல்லாம் மாடல் வெர்ப்ஸ். எபிலிட்டிக்கு நம்ம கேன், குட் யூஸ் பண்ணலாம். பெர்மிஷனுக்கு கேன், குட், மே. அட்வைஸுக்கு சுட். ஆப்ளிகேஷனுக்கு மஸ்ட், ஹாவ் டு. பாசிபிலிட்டிக்கு மைட், மே, குட், கேன். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ கேன் ஸ்பீக் 3 languages. இது எபிலிட்டி. இங்கே கேன் யூஸ் பண்ணலாம், குட் யூஸ் பண்ணலாம். பெர்மிஷன், குட் ஐ ஓப்பன் தி விண்டோ. இங்கே கேன், குட், மே மூணுமே யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் ட்ரை டு லாஸ் வெயிட், இது அட்வைஸ். அட்வைஸ்னா சுட் யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் பிஃபோர் என்டரிங் தி டெம்பிள், இது ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷனுக்கு மஸ்ட், ஹாவ் டு யூஸ் பண்ணலாம். ஹி மே பி coming to see us tomorrow, இது பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டிக்கு மைட், மே, குட், கேன் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் வெர்ப் எல்லாமே பார்த்தாச்சு. இதோட வெர்ப் முடியுமானா முடியாது. எதுக்குன்னா நம்ம பண்ணுற செயல் எந்த காலத்தை பொறுத்து இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த வெர்பு வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம டென்சஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டென்சஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.